ஓ சாமி சரணம். சாமி சரணம். அதாவது சபரிமலையில பிரிகடி பவர் என்ற ஹோட்டலை வச்சு நாங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கோம், நடத்திட்டு இருக்கோம். ஆனா இங்க வந்து எங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா, ஐயப்ப பக்தர்களுடைய தேவைதான் எங்களுடைய சேவையும். நாங்க வந்துட்டு லாப நோக்கத்துக்காக பண்றதை விட பக்தர்கள் வயிறார சாப்பிட்டுட்டு மனசார எங்களை வாழ்த்தணும் அப்படின்ற நோக்கத்துக்கு தான் நாங்க வந்துட்டு இந்த ஹோட்டலவே நாங்க நடத்திட்டு இருக்கோம். 50 லட்ச ரூபா, 60 லட்ச ரூபா, 70 லட்ச ரூபா வரைக்கும் இன்னைக்கு ரேட்டு 70 லட்ச ரூபா முதல் போட்டு இந்த ஹோட்டல் எடுத்திருக்கோம். ஆனா எங்களுக்கு வந்து 70 லட்ச ரூபா போட்டோம்னா அந்த 70 லட்ச ரூபாய்க்கு உண்டான லாபம் கிடைக்குமோ எங்களுக்கு தெரியாது. ஆனா நல்ல பேர் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு யாரு இருந்தாலும் சபரிமலையில நம்பர் 1 ஹோட்டல் நல்ல புட்டு எங்க கிடைக்கும்னா எங்க பேர் வச்சிருக்கு. எங்களுக்கு அதுவே போதுமானதா இருக்கு. அதனால வர்ற பக்தர்களுக்கு எப்பயுமே நாங்க சுவையான உணவு, எங்க தரம் என்னைக்கும் குறையாது. அனைத்து பக்தர்கள் வந்து வயிறார சாப்பிட்டுட்டு மனதார வாழ்த்துறத எங்களுடைய நோக்கமே இருக்கு. சுவாமியே சரணமே. உங்களுக்கு என்ன வேணும்? மசாலா தோசை, பொடி தோசை, கொத்து தோசை, கொத்து பரோட்டா எல்லாமே கிடைக்கும். நல்ல சர்வீஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம ஒதுக்குற இடத்துல தான் அவங்க இருக்கணும். ஆனால் டீ காஃபி எல்லாம் பாலில் கொடுக்க மாட்டாங்க, பவுடர் தான் எல்லாம். நாங்கள் வந்த கூட்டம் இவர் இந்த அண்ணா தான் நல்ல சர்வீஸ் கொடுத்தாரு. ஐயப்ப சாமி நல்லபடியாக பண்ணி கொடுப்பாரு.